ஹாய், இதுதான் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. பேர் சான்சா. இவன் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகப்போகுது. ரொம்ப சைலண்ட்டான, இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிற ஒரு சமத்து குட்டி இது. ஆக்சுவலாக வீடு ஃபுல்லாக வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக யோசனை பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒன்றும் பண்ண முடியலன்னு ரொம்ப சோர்ந்து போய் இப்படிலாம் இருந்தால் வேலைக்காகாதுன்னு ஒரே நைட்டில் உட்காந்து இன்றைக்கி ஒரு பாதி வேலையை முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஒரு 8 o'clock 9 o'clock ஆரம்பிச்சிருப்பேன். நான் ஒர்க்கை முடிக்கும்போது ஒரு 2:30 AM, அதாவது ராத்திரி ஃபுல்லாக ராக்கோழி மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக நான் எந்த பக்கம் நடந்து போனாலும் என் பின்னாடியே நடந்து வந்து பின்னாடியே போயிட்டு இருந்தது. நான் ஃபுல் டயர்டாகி படுத்துட்டு இருந்தேன்னா கூடவே வந்து பக்கத்துலேயே படுத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வார்ம்த்தாக இருந்துச்சு. ஹெல்ப்புக்கு யாரும் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவளால் எந்த ஹெல்ப்பும் இல்லை. வீட்டு வேலையில் சொன்னேன். ஆனால் இவள் கொடுக்குற அந்த ஜெஸ்சர் இருக்குல்ல, அது நம்மளை ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு உனக்காக நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ரியலி நைஸ். இப்படி நாங்கள் 2 நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ திடீர்னு லைட்டை போட்டு இந்த மனுஷன் வந்தார். காலையில் 4 மணிக்கு 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஆடு திருட மாதிரி திருன்னு சான்சா முழிக்க, நான் வந்து நீங்கள் அவளே கேட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டேன். 2 பேரும் ரொம்ப சின்சியராக நீ எப்போ அம்மா பின்னாடி வந்த, எப்போ அந்த ரூம்லேருந்து இங்கே வந்த அப்படின்னு இவர் கேள்வி கேட்க, இப்படி தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் படுத்துக்கிறேன் எனக்கு தூக்கம் வந்துடுச்சுன்னு இவர் கிளம்புனோடனே, அப்பா நானும் வரேன் அப்படின்னு பின்னாடியே போயிடுச்சு. நான் கூப்பிட்டதுக்கு டாட்டா பேபி கூட சொல்லாமல் வால் ஆட்டிட்டு அவங்க அப்பா பின்னாடியே போயிட்டா.